உலகத்துல இருக்கிற எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ட விட, எல்லா ரேடார விட, எல்லா சென்சார விட, நமது மனித உடம்புக்கு இருக்கிற எனர்ஜி ஜாஸ்தி. யாருக்குமே புரியலைங்க. யாருமே நம்பலைங்க. 26 வருஷத்துக்கு முன்னால, நான் ஹரிதுவார் போயிருந்தபோது, அங்க ஒரு சித்தர் எனக்கு கத்துக் குடுத்த இந்த மெத்தேடு தான், இப்ப என்ன பண்ணலான்னா, இந்த சிகிச்சை மூலமா என்ன பண்ணலாம், நமக்கு நாமே குணப்படுத்திக்கலாம். மத்தவங்களுக்கும் குணப்படுத்தலாம். முதல்ல உங்களுக்குள்ள பிரபஞ்ச ஆற்றல் பாய்ஞ்சு நீங்க ஆரோக்கியமா இருப்பீங்க. 2 உங்களுக்கு நீங்களே எந்த உறுப்புல எந்த நோய் இருந்தாலும் குணப்படுத்திக்கலாம். பாருங்க மறுபடியும் சொல்றேங்க. பார்க்கறதுக்கு இது ஒரு சாதாரண வீடியோ மாரி இருக்கும். இது மிகப்பெரிய தத்துவங்க. பல வருடமா இத நான் கத்து வச்சுக்கிட்டு பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனா வீடியோ போடணும்னு தோணலைங்க. இன்னைக்கு தோணியிருக்குது. அதான் நேரம். இந்த இடத்துல குரு 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 குருன்னு அப்படியே அந்த கரண்ட் உள்ள பாஸ் ஆகுற மாரி எனக்கு ஏன்னா, நான் பல வருடம் பயிற்சி பண்ணி வச்சிருக்கிறேன். அதனால வச்ச உடனே வந்துருச்சு எனக்கு. இப்போ அப்படியே ரிசீவ் ஆகுது. வாழ்க வையகம். ஒரு விரல் புரட்சி அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா, இந்த வீடியோல நான் பேசுறது ஒரு விரல் சிகிச்சை. 26 வருஷத்துக்கு முன்னால நான் ஹரிதுவார் போயிருந்தபோது, அங்க ஒரு சித்தர் எனக்கு கத்துக் குடுத்த இந்த மெத்தேடு தான் ஒரு விரல் சிகிச்சை. என்னமோ தெரியல இத்தன வருஷத்துல இந்த சிகிச்சைய நான் பேசணும்னு தோணவே இல்ல. இப்ப தான் தோணியிருக்குது. அதுக்கெல்லாம் ஒரு நேரம் வரணும் போல இருக்கு. நான் கொஞ்ச நாள் முன்னால, அதாவது கொஞ்சம் வருஷம் முன்னால, 26 வருஷம் முன்னால, சுமார் 2000 அந்த இதுல நான் ரிஷிகேஷ், ஹரிதுவார், கங்கோத்ரி இங்கெல்லாம் போயிருந்தேன். அப்போ ஹரிதுவார்ல காலையில நானு, எனது நண்பர் விஜி, அப்புறம் பிரகாஷ்ன்னு 3 பேர் போயிருந்தோம். போயிட்டு என்ன பண்ணோம், காலையில ஒரு இடத்துல நின்றுருந்தோம். ஒரு இடத்துக்கு போறதுக்காக ஒருத்தர்ட்ட கேட்டோம். ஒரு சித்தர் மாரி ஒருத்தர் வந்தாரு. இந்த இடத்துக்கு போறதுக்கு ஆட்டோ எப்போ வரும்ன்னு கேட்டோம். மேலேயும் கீழயும் பார்த்தாரு. எதுக்கு வந்திருக்கீங்கன்னாரு. சுத்தி பார்க்க வந்திருக்கோம். இந்த மாரி ஆ இந்த மாரி இடத்துக்கு நீங்கலாம் ஆட்டோலயா போறது? லக்ஸரியா இருக்கீங்க. வாங்க நடந்து போலான்னு சொல்லி, உண்மையிலேங்க அன்னைக்கு ஃபுல்லா நடந்தே சுமார் ஒரு 30, 40 கிலோமீட்டர் இருக்கும்னு நெனைக்கிறேங்க. தூரமா காட்டுறாரு. அந்த மலைக்கு போலான்னு சொல்லிட்டு நடந்தே கூட்டிட்டு போறாரு. அவர் கூட காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நடந்தே போனோங்க. அவருக்கு ஆட்டோ ஏறவே விடலைங்க. நடந்தே கூட்டிட்டு போனாரு. எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போய் நடந்துகிட்டே இருக்கிறோம், நடந்துகிட்டே இருக்கோம், நடந்துகிட்டே இருக்கோம். அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா நடந்தேங்க. கடைசியா அந்த ஆர்த்தி எடுப்பாங்க ஒரு இடத்துல சாயந்தரம் ஒரு 6 மணி, 7 மணிக்கு. அப்போ அவரு காணாம போயிட்டாரு. ஆர்த்தி பாருங்கன்னு பக்கத்துல உட்காந்து திடீர்னு காணோம். அதுக்கப்புறம் அவர பார்க்க முடியல. அந்த ஒரு நாள் ஃபுல்லா கூட இருக்கும் பொழுது எனக்கு ஒரு வித்த கத்துக் குடுத்தாரு. அந்த வித்த தான் ஒரு விரல் சிகிச்சை அப்படிங்கிற வித்தை. இத நான் பல வருஷமா பயன்படுத்திட்டு வரேங்க. ஆனா, இது ஒரு வீடியோவா போடணும்னு எனக்கு தோணல. இன்னைக்கு என்னமோ திடீர்னு தோணுச்சு. சரி அத நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம் அப்படின்னு இந்த வீடியோ குடுத்துருக்கேங்க. இந்த வீடியோ இந்த சப்ஜெக்ட்டுக்கு பேரு ஒரு விரல் சிகிச்சை. இது எப்படி பண்ணணும்னு சொல்றேங்க. கான்செப்ட் புரிஞ்சுக்கங்க. இடது உள்ளங்கை இருக்கு இல்லைங்களா? இடது உள்ளங்கைய வானத்த பார்த்த மாரி வைக்கணும். இந்த விரலெல்லாம் அகலமா வச்சுக்கலாம், இல்ல சேர்த்தி வச்சுக்கலாம். உங்க விருப்பம். இடது உள்ளங்கைய வானத்த பார்த்த மாரி, இப்ப ஒரு யாராவது பொருள் கேட்டா எப்படி கேட்பீங்க? குடுங்க அப்படின்னு அந்த மாரி வச்சுக்கணும். புரிஞ்சுக்கங்க. முடிஞ்சா விரல்கள அகலமா வைங்க. கொஞ்சம் விரிச்சு, விரிச்சு வைங்க. கேப் இருக்கட்டும். புரிஞ்சுக்கங்க. என்ன கான்செப்ட்னா, பிரபஞ்ச சக்தியை நமது உள்ளங்கை வழியாக ரிசீவ் பண்றோம்ன்னு கற்பனை பண்ணுங்க. பாருங்க இப்படி வச்சோனயே எனக்கு குறு குருன்னு இருக்கு இங்க. இப்படி வச்சது தான். வச்ச உடனே எனக்கு ரிசீவ் ஆகுது. இந்த இடத்துல குரு 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 குருன்னு அப்படியே அந்த கரண்ட் உள்ள பாஸ் ஆகுற மாரி எனக்கு ஏன்னா, நான் பல வருடம் பயிற்சி பண்ணி வச்சிருக்கிறேன். அதனால வச்ச உடனே வந்துருச்சு எனக்கு. இப்போ அப்படியே ரிசீவ் ஆகுது. உள்ளங்கைய வானத்த பார்த்த மாரி வச்சு, மனசால என்ன பண்ணணும், பிரபஞ்ச ஆற்றல், இறை ஆற்றல் அது உங்க விருப்பம். பிரபஞ்ச ஆற்றல், இறை ஆற்றல், காந்த சக்தி, விண்காந்தம் இது மாரி ஏதோ ஒண்ணு வச்சுக்கங்க. நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க எத நம்புறீங்களோ, நீங்க பிரபஞ்ச ஆற்றல் நம்புறீங்கன்னா, பிரபஞ்ச ஆற்றல்னு சொல்லுங்க. இல்ல குறிப்பிட்ட கடவுள் பேர் சொல்லி இறை சக்தின்னா, அந்த இறை சக்திய சொல்லுங்க. உங்களுக்கு எது மேல நம்பிக்கை இருக்குதோ, இந்த உலகத்தில எதன் சக்தி மிகப்பெரிய சக்தின்னு நீங்க நம்புறீங்களோ, அத நெனச்சு என்ன பண்ணுங்க, கண்களை மூடி அல்லது கண்களை திறந்து, இந்த உள்ளங்கை வழியா வாங்குங்க. பாருங்க எனக்கு அப்படியே குறு குறு குருன்னு இருக்கு. பிரபஞ்ச ஆற்றலை இடது உள்ளங்கை வழியாக ரிசீவ் பண்ணி, உடம்பு ஃபுல்லா பரவற மாரி ஒரு கற்பனை செய்யுங்க. ஒரு இமேஜின் பண்ணுங்க.
ஆரம்பத்தில இமேஜின் பண்ணுங்க. அது ஆட்டோமேட்டிக்கா அதுக்கப்புறம் உண்மையா நடக்கும் அது. ஆமாங்க. இமேஜின் சொன்னோனே அது கற்பனை கிடையாது. நீங்க முதல்ல அப்படி கற்பனை செய்யும் பொழுது, அது நடக்க ஆரம்பிச்சுரும். பாருங்க இப்படி வாங்கி, வலது ஆள்காட்டி விரல் மூலியமாக, அதாவது இடது உள்ளங்கையில அந்த பிரபஞ்ச ஆற்றல வாங்கி, அது உடம்புல இருக்கிற நம்ம உடம்பெல்லாம் நிறைஞ்சு, வலிஞ்சு, உடம்பெல்லாம் அப்படியே கற்பனை பண்ணுங்க. அப்படியே வந்து உடம்பெல்லாம் பரவி, அந்த நம்ம உடம்பெல்லாம் பரவி முடிச்சுட்டு, இந்த ஆள்காட்டி விரல் வழியா வெளிய போறதா கற்பனை பண்ணணும். உடனே வெளிய போனா தீந்துரும்னு நினைக்காதீங்க. உள்ள வந்தோன்னயே, நம்ம உடம்புல இருக்கிற எல்லா செல்களுக்கும் சக்தி கொடுக்கும். மனசு நிம்மதியா இருக்கும், புத்தி தெளிவா இருக்கும், நமது ஆறா பெருசாகும், உயிர் சக்தி அடையும், ஆன்ம பலம் அடையும் அப்படின்னு கற்பனை பண்ணி, இடது உள்ளங்கை வழியா பிரபஞ்ச சக்திய உள்வாங்கி, நமது உடம்பு ஃபுல்லா நிறைச்சு, நம்ம உடம்புல இருக்கிற எல்லா நோய்களையும் குணப்படுத்தி, நம்ம உடம்புல இருக்கிற எல்லா செல்லுக்கும் சக்தி குடுத்து, மனச நிம்மதி பண்ணி, மனசுக்கு தெம்பு குடுத்து, புத்திக்கு பலத்த குடுத்து, ஆன்மாக்கு இன்னும் அருமையான ஒரு சக்திய குடுத்து, உயிர இன்னும் அதிகம் பண்ணி, இப்படி கற்பனை பண்ணி, இதெல்லாம் நடக்கும் பொழுது மிச்சமாகிறது. அதுக்கு இதெல்லாம் வந்து இந்த வழியா வந்து எல்லாம் சரி பண்ணிட்டு, ஆள்காட்டி விரல் வழியா இந்த இடத்துல நுனியில வெளிப்பக்கம் போற மாரி கற்பனை பண்ணணும். இப்படி அப்பப்போ நீங்க என்ன பண்ணணும், பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரே நாள்ல 1 செகண்ட்ல வராதுங்க. சில பேத்துக்கு வச்ச உடனே வந்துரும். எனக்கு கொஞ்ச நாள் ஆச்சு. நான் அந்த பயிற்சி சொல்லிக் குடுத்து, எனக்கு அந்த மாரி வர்றதுக்கு ஒரு 3 மாசம் ஆச்சு. அடிக்கடி என்ன பண்ணுவேன், எப்பப்பலாம் அவர் சொன்னது ஞாபகம் இருக்கோ, செஞ்சு செஞ்சு பார்ப்பேன். இந்த உள்ளங்கையில வர்றதுக்கு எனக்கு 2, 3 மாசம் ஆச்சுங்க. அப்புறம் இங்க வரக்கு ரொம்ப லேட் ஆச்சுங்க. இங்கிருந்து வந்துச்சு. புரிஞ்சுக்கங்க. இது ஒரு பிராக்டிஸ். இது செய்ய 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 எப்பலாம் நேரம் கிடைக்குதோ, கண்ண மூடுங்க. இது முதல்ல ரிசீவ் பண்ணி பழகுங்க. ரிசீவ் பண்ணி உடம்பெல்லாம் பரவுறதா பழகுங்க. பழகி பழகி அதுக்கப்புறம் இது வழியா வெளிய போறதா கற்பனை பண்ணுங்க, பழகுங்க. இதான் பயிற்சி. இப்படி கொஞ்ச நாள் தொடர்ந்து எப்பல்லாம் நேரம் கிடைக்குதோ, பஸ்ஸில போம்போது, ஆஃபீஸில உட்காந்துருக்கும்போது, வீட்ல உட்காந்துருக்கும்போது, சோபால உட்காந்துருக்கும் பொழுது, நடக்கும் பொழுது, இத ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்த ரிசீவ் பண்றது நல்லா தெரியுங்க. அப்புறம் உடம்பெல்லாம் பரவுறதெல்லாம் உணர முடியுங்க. அப்புறம் இந்த விரல் வழியா வெளிய போறத உணர முடியுங்க. இதான் பயிற்சி. கொஞ்ச நாள் ஆகும். தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா வருங்க. இப்ப வந்துருச்சா? இப்ப என்ன பண்ணலான்னா, இந்த சிகிச்சை மூலமா என்ன பண்ணலாம், நமக்கு நாமே குணப்படுத்திக்கலாம். மத்தவங்களுக்கும் குணப்படுத்தலாம். இது ஒரு சிகிச்சை. அப்ப நாம ஏற்கனவே உள்ளங்கை வழியா நம்ம உடம்பெல்லாம் பரவி எல்லா நோயும் குணமாகுது. இருந்தாலும் உங்களுக்கு மூட்டு வலி இருக்குன்னா, நீங்களே என்ன பண்ணிக்கலாம், இந்த விரல் வழியா இந்த மூட்டில் பிரபஞ்ச சக்தி இடது உள்ளங்கை வழியாக உடம்பெல்லாம் பரவி, எனது ஆள்காட்டி விரல் வழியாக இந்த மூட்டுக்கு பாய்ந்து குணமாகிறது. அப்படின்னு சொல்லி நீங்க மூட்ட நீங்களே குணப்படுத்திக்கலாம். கிட்னில கல் இருக்கா குணப்படுத்தலாம். இப்படி நமது விரல வச்சு நீங்க என்ன பண்ணலாம்னா பாருங்க, இந்த மாரி வச்சுக்கலாம். மடிச்சு வச்சீங்கன்னா நல்லாருக்கும். மடிச்சு வச்சு சப்ளை பண்ணா நல்லா வருங்க. இப்படி என்ன பண்றீங்க, உங்க உடம்புல கண்ல நோய் இருக்கா? கண்ல சப்ளை பண்ணலாம். எந்த இடத்துல உங்களுக்கு வியாதி இருக்கோ, நீங்க என்ன பண்ணலாம், நீங்களே உங்களுக்கு சிகிச்சை செஞ்சுக்கலாம். ஆமாங்க பாருங்க, இது ஒரு 1/2 மணி நேரத்தில கத்துக்கலாங்க. இத கத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு கோடி கோடியா மிச்சமாகுங்க. லட்ச லட்சமா பணம் மிச்சமாகுங்க. எளிமையான வைத்தியங்க. நான் சொல்லும்பொழுது சாதாரணமா இருக்கலாம். செஞ்சு பாருங்க ஆச்சரியமா இருக்கும். இப்படி கொஞ்ச நாள் என்ன பண்ணுங்க, பயிற்சி பண்ணி உங்களுக்கு நீங்களே குணப்படுத்தலாம். ஒரு புண்ணு இருக்கா? ஒரு கட்டி இருக்கா? ஒரு பிரச்சனை இருக்கா? எந்த இடத்துல வந்து உங்களுக்கு நோய் இருக்குன்னு சொல்றாங்களோ, அந்த இடத்துல நீங்களே என்ன பண்ணலாம்னா, அந்த எனர்ஜிய பாஸ் பண்ணலாம். இது நமக்கு நாமே குணப்படுத்துற ஒரு சிஸ்டம். இல்ல நீங்க மத்தவங்கள குணப்படுத்தலாங்க. உங்க பையனுக்கு வந்து கண்ல ஒரு பிரச்சனை இருக்கா? உட்கார வச்சு நீங்க கண்ல சக்தி பாய்ச்சலாம். உங்க பொண்ணுக்கு வந்து காதுல ஏதோ பிரச்சனை இருக்கா? காதுல பாய்ச்சலாம். இப்படி மத்தவங்களுக்கு ஒரு நோய் இருந்தா, இதே மெத்தட பயன்படுத்தி அவங்களுக்கு நீங்க இந்த சக்திய பாய்ச்சி, நீங்க என் எண்ணத்தால பிரபஞ்ச ஆற்றல் என் உள்ளங்கையில வந்து உடம்பெல்லாம் பரவி, என் உடம்புல சக்தி அதிகரிச்சுட்டு, அதுக்கப்புறம் ஆள்காட்டி விரல் வழியா பாஞ்சு போயி, அது ஒரு சப்போஸ் உங்களுக்கு குணப்படுத்துற நோயாளி வந்து ஒரு 1 அடி 5 அடி தள்ளி உட்கார்ந்துருக்காங்கன்னா, ஒரு 2 அடி தள்ளி உட்கார்ந்துருக்குன்னா, அந்த 2 அடி தள்ளி அந்த சக்தி போறதா கற்பனை பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் அவங்க எவ்வளோ பக்கத்துல இருக்காங்களோ, தொட்டு கூட பண்ணலாம் நீங்க. இப்ப அவங்கள தொட்டு பண்ணலாம். இல்ல 1 இன்ச் தள்ளி பண்ணலாம். இல்ல 1 அடி 2 அடி தள்ளி பண்ணலாம். இன்னும் நல்லா பயிற்சி பண்ணா 5 அடி, 10 அடி, 20 அடி எல்லாம் பண்ணலாங்க. இப்படி இத தொடர்ந்து பயிற்சி பண்ண முதல்ல உங்களுக்குள்ள பிரபஞ்ச ஆற்றல் பாய்ஞ்சு நீங்க ஆரோக்கியமா இருப்பீங்க.
2 உங்களுக்கு நீங்களே எந்த உறுப்புல எந்த நோய் இருந்தாலும் குணப்படுத்திக்கலாம். 3 மற்றவங்களுக்கு குணப்படுத்தலாம். 4 ஒரு டம்ளர் தண்ணி வச்சுட்டு, நீங்க நெனச்சு, இந்த தண்ணிக்கு சக்தி அதிகரிக்கட்டும். என் முன்னால ஒருத்தர் உட்கார்ந்திருக்காரு. இவருக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. எனவே இறைசக்தி, பிரபஞ்ச சக்தி இந்த தண்ணிக்குள்ள வா! அப்படின்னு தண்ணிக்குள்ள சக்திய பாய்ச்சு அந்த தண்ணி எடுத்து குடிக்க சொல்லலாம். உங்க வீட்ல யாராவது நோயாளி இருந்தாங்கன்னா, சாப்பாடு குடுக்கும்போது சாப்பாட வச்சுட்டு நீங்க எனர்ஜி பாஸ் பண்ணி அந்த சாப்பாட குடுக்கலாம். ஸோ இந்த இந்த சிகிச்சைய உங்களுக்கு நீங்களே செஞ்சுக்கலாம். மத்தவங்களுக்கு செய்யலாம். தண்ணீல பாஸ் பண்ணலாம். உணவு ஃபுட்ல பாஸ் பண்ணலாம். ஒரு பானம், ஒரு ஜூஸு, ஒரு சூப்பு இந்த மாரி டீ இந்த மாரி குடுக்கும் பொழுது, அதுல நீங்க சக்திய பாஸ் பண்ணலாம். இல்ல ஒரு பொருள், ஒருத்தருக்கு ஒரு வாட்ச் கிஃப்ட்டா குடுக்குறீங்க. இல்ல உத்திராட்ச கொட்டை குடுக்குறீங்க. ஏதாவது ஒரு பொருள குடுக்கும்போது, அதுல நீங்க சக்திய பாஸ் பண்ணி குடுக்கலாங்க. ஆமாங்க. பாருங்க மறுபடியும் சொல்றேங்க. பார்க்கறதுக்கு இது ஒரு சாதாரண வீடியோ மாரி இருக்கும். இது மிகப்பெரிய தத்துவங்க. பல வருடமா இத நான் கத்து வச்சுக்கிட்டு பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனா வீடியோ போடணும்னு தோணலைங்க. இன்னைக்கு தோணியிருக்குது. அதான் நேரம். ஆமாங்க. இது யாரெல்லாம் பார்க்குறீங்களோ உங்களுக்கு பாக்கியங்க. சாதாரண விஷயமா இருக்கும். செஞ்சு பாருங்க. ஆச்சரியமா இருக்குங்க. இத வச்சு டிஸ்டன்ஸ் ஹீலிங் கூட பண்ணலாங்க. ஆரம்பத்தில முடியாது. முதல்ல நீங்க ரிசீவ் பண்ற கத்துக்கணும். அதுக்கப்புறம் உங்க உடம்பெல்லாம் பரவி கத்துக்கணும். அப்புறம் விரல் வழியா வெளிய போக கத்துக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்களே குணப்படுத்தி கத்துக்கணும். அப்புறம் தண்ணீல, சாப்பாட்டுல, பானங்கள்ல, பொருட்கள்ல மத்தவங்களுக்கு குடுத்து கத்துக்கணும். இதெல்லாம் கொஞ்சம் பயிற்சி பண்ணோன்ன, ஒரு வேள உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வேற நாட்ல, வேற ஊர்ல இருந்தா கூட, அவங்க ஃபோட்டோ பார்த்துட்டு இங்கிருந்து அனுப்பிச்சீங்கன்னா, அந்த எனர்ஜி போகும். டிஸ்டன்ஸ் ஹீலிங் எல்லாம் பண்ணலாங்க. டிஸ்டன்ஸ் ஹீலிங் வந்து அட்வான்ஸ். நீங்க முதல்ல இது சாதாரண விஷயம்லாம் கத்துக்கங்க. இந்த சிகிச்சை பண்ணும் பொழுது, நீங்க எப்படி வேணாலும் உட்கார்ந்திருக்கலாம், நின்னுட்டுருக்கலாம், படுத்துட்டு இருக்கலாம். நோ ரூல்ஸ். இப்படித்தான் சம்மணங்கால் போட்டு உட்காரணும், முதுகு நேரா வைக்கணும் அப்படிலாம் எப்படி இருந்தும் செலுத்தலாங்க. சேர்ல உட்காந்துட்டு இப்படின்னு செலுத்தலாம். நின்னுட்டு செலுத்தலாம். நடந்துக்கிட்டே செலுத்தலாம். எனி பொசிஷன்ல இந்த சக்தி, இந்த சிகிச்சைய நீங்க பயன்படுத்தலாம். 24 மணி நேரத்தில எந்த நேரம் வேணாலும் பயன்படுத்தலாம். நைட்டு 12 மணிக்கு கூட குடுக்கலாம். காலைல 4 மணிக்கு குடுக்கலாம். மதியம் 12 மணிக்கு குடுக்கலாம். புரிஞ்சுக்கங்க. எனி டைம் 24 மணி நேரத்தில இந்த சிகிச்சை எப்பொழுது வேண்டுமானாலும் செய்யலாம். யார் வேண்டுமானாலும் செய்யலாம். 5 வயசு பையன் செய்யலாம். 150 வயசு தாத்தா பண்ணலாம். யார் வேணுமானாலும் செய்யலாம். எந்த நேரத்திலும் செய்யலாம். எந்த ஒரு பொசிஷன்லயும் செய்யலாம். உலகத்தில எந்த நாட்டிலயும் செய்யலாம். நீங்க பாத்ரூம்ல உட்கார்ந்து செய்யலாம். பாத்ரூம் வந்து அசிங்கமான இடம், பூஜை ரூம் புனிதமான இடம் அப்படிலாம் கிடையாது. நீங்க பாத்ரூம்ல மயக்கம் போட்டு விழுந்தா அங்கேயே பண்ணலாம். புரிஞ்சுக்கங்க. எனி பிளேஸ். சாக்கடையிலயும் பண்ணலாம், கோயில்லயும் பண்ணலாம். புரிஞ்சுக்கங்க. எந்த இடத்துலயும் இந்த சிகிச்சைய பண்ணலாம். யார் வேணாலும் பண்ணலாம். அவங்களுக்கு எந்த வயசா வேணா இருக்கலாம். எந்த நாட்ல வேணாலும் இருக்கலாம். எந்த பொசிஷன்ல இருந்தாலும் பண்ணலாங்க. சில பேருக்கு ஆச்சரியமா இருக்கும். அது எப்படிங்க? இப்படி இப்படின்னா ஒண்ணு வந்துருமா? அப்படின்னா, நான் என்ன கேட்கிறேன், உங்ககிட்ட ஒரு ஃபோன் இருக்கு. இப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்படி காதுல வச்சோன்னே, சிங்கப்பூர்ல, துபாயில, மலேசியாவில, கோயில்பட்டியில இருக்கிறவங்களுக்கு பேசுறீங்களா இல்லையா? இது எப்படி? கண்ணுக்கே தெர்ல. மனிதன் உருவாக்குன இந்த சாதாரண ஆஃப்டர் ஆல் ஃபோனே இவ்வளோ வேலைய பண்ணும் பொழுது, இறைவன் உருவாக்குன நமது உடம்புல எவ்வளோ சக்தி இருக்கு தெரியுங்களா? யோசிச்சு பாருங்க. ரேடியோ வச்சிருக்கீங்க. சின்ன டப்பா. அது பாட்டு பாடுதா இல்லையா? செல்ஃபோன் அடிச்சா போகுதா இல்லையா? சேட்டலைட் ரேடியோ, ரேடாரு, வாக்கி டாக்கி இதெல்லாம் இருக்கா இல்லையா? அதெல்லாம் வேலை செய்யும்போது ஆச்சரியப்படுறீங்களா? ஆனா நம்ம மனித உடம்பு இறைவன் கண்டுபிடிச்ச இந்த உடம்புல மட்டும் ஒண்ணு சொன்னா, அது எப்படி? இது எப்படின்னு கேள்வி கேட்கிறீங்க. நம்ம உண்மையிலேயே சொல்றேங்க. நமக்கு எதுவுமே தேவையில்லைங்க. நமக்கு இருக்கிற சக்தி அபரிமிதமானது. உலகத்துல இருக்கிற எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ட விட, எல்லா ரேடார விட, எல்லா சென்சார விட, நமது மனித உடம்புக்கு இருக்கிற எனர்ஜி ஜாஸ்தி. யாருக்குமே புரியலைங்க. யாருமே நம்பலைங்க. அதனால நமக்கு இந்த சக்திய நம்ம விரயம் பண்ணிட்டுருக்கோம். பயன்படுத்துறதே கிடையாதுங்க. அதனால இந்த டெக்னிக்க பயன்படுத்தி நீங்க என்ன பண்ணுங்கன்னா, இனிமேல் இத கத்துக்கங்க. அதாவது இப்போ ஒண்ணு சொல்லணும்னு நெனைக்கிறேங்க. கொஞ்சம் சில வருஷத்துக்கு முன்னால சென்னையில பிராணிக் ஹீலிங்ன்னு ஒரு வகுப்பு நான் போயிருந்தேன். ஏற்கனவே பிராணிக் ஹீலிங் தெரியும். ஜஸ்ட் நான் என்ன பண்ணுவேன்னா, யார் எந்த ஊர்ல எந்த கிளாஸ் நடத்திட்டுருந்தாலும் இப்பவும் போயிட்டே தாங்க இருப்பேன். மறுபடியும் அதே கிளாஸ்க்கு போவாங்க. ஏன்னா புது புது விஷயம் நமக்கு புரியும். நமக்கு தான் எல்லாம் தெரியும்னு நினைக்கக்கூடாதுங்க. இப்போ கூட நான் ரெகுலரா யாரெல்லாம் எங்கெங்கெல்லாம் வகுப்பு நடத்துறாங்களோ, ஸ்டூடெண்ட்டா போயிட்டே இருக்கிறேங்க. அப்போ அங்க போம்போது என்னாச்சுன்னா, அவங்க வந்து என்ன பண்ணாங்க, இந்த மாரி கை அ க விரல் மூலியமா நீங்க வந்து சக்திய செலுத்துங்க அப்டின்னாங்க. நான் உட்கார்ந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. இந்த பயிற்சியெல்லாம் பண்ணி.
என்ன பண்ணேன், இப்படின்னு செஞ்சேங்க. ஒரு 15 அடி இருக்கும். 15 தள்ளி இருக்கிற ஒருத்தவங்களுக்கு ஷாக் அடிச்சிருச்சு. நான் ரொம்ப நாளா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்ப ரீசென்ட்டா அதெல்லாம் பண்றதில்ல. ஆமாங்க. முதல்ல யோகாசனம் நடத்திட்டு இருப்பேங்க. அப்ப யாராவது ஒரு நோயின்னு சொல்லி உட்கார்ந்திருப்பாங்க. கண்ண மூடி தியானம் பண்ண சொல்லிருவேன். சொல்லிட்டு என்ன பண்ணுவேன்னா, சப்போஸ் அவங்களுக்கு வந்து அ இடது ஷோல்டர்ல பிரச்சனைன்னு சொன்னா, அவங்க தியானம் பண்ண சொல்லிட்டு என்ன பண்ணுவேன், எதிர்ல உட்காந்துட்டு நான் என்ன பண்ணுவேன், இப்படியும் செய்வேன். மனசார அந்த ஷோல்டர் குணமாகட்டும்னு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மெதுவா கையெடுத்து இங்க சொறிவாங்க. அப்ப நான் கன்ஃபார்ம் பண்ணிக்குவேன். நம்ம பண்றது வந்து அவங்களுக்கு போகுதுன்னு. எனக்கு தெரியுங்க. இந்த இடத்துல வந்து அந்த ஒரு கரண்ட் மாரி இறங்குறது என்னால உணர முடியும். என் உடம்புல பரவுறத உணர முடியும். இப்படி செய்யும்பொழுது இங்கேருந்து ஒரு எலக்ட்ரிக் ஷாக்குங்க. அப்படி கரண்ட் பாஸ் ஆகுறது தெரியுங்க. இப்ப யாராவது வந்து நீங்க இருந்தீங்கன்னா, உங்களோட ஒரு உள்ளங்கால் இருக்கிற ஒரு நகத்துல நான் அப்படி தொடுவேன். உங்களுக்கு ஷாக் அடிக்குங்க. அந்த அந்த அளவுக்கு பவர் செலுத்த முடியும். ஆமாங்க. பட் நான் முதல்ல ரொம்ப இதெல்லாம் பயிற்சி பண்ணி, அது ஒரு காலங்க. அது இந்த ஈழர் பாஸ்கர் ஆகன அந்த ஒரு பீரியட்லலாம் இதெல்லாம் பயங்கரமா பண்ணிட்டு இருந்தேன். இப்ப முழு நேரமா இமெயிலுக்கு பதில் சொல்றது, ஃபோன் பேசுறது, இதுக்கே நேரம் சரியா இருக்கிறனால இந்த பயிற்சி நான் பண்றது இல்லைங்க. இப்பவும் நம்ம நெனச்சோன்னா அப்படி வரும். நீங்களும் பண்ணலாம். ஆமாங்க. ஜஸ்ட் பயிற்சிங்க. பிராக்டிஸ். எதுவா இருந்தாலும் சரிங்க. இப்ப கார் ஓட்டுறதுன்னா எடுத்தோனே ஓட்ட முடியுமா? இப்போ நல்லா ஒரு ஓட்டுறேன்னு சொல்லுவீங்க. பரவாயில்லைங்க. நல்லா ஓட்டுறீங்க. 10 வருஷமா ஓட்டுறேன் அப்படின்னு சொல்றாங்களா இல்லைங்களா? சமையல் உடனே வந்துருமா? அதே மாரி தாங்க. ஏங்க அதெல்லாம் மட்டும் கஷ்டப்பட்டு பல வருஷம் கத்துக்கிறீங்க. இது மட்டும் உடனே வராதுங்க. தினமும் பயிற்சி பண்ணுங்க. கான்செப்ட் இவ்வளவுதாங்க. ஒரு விரல் சிகிச்சை. இடது கையில, உள்ளங்கையில பிரபஞ்ச ஆற்றல் உள்ள வர மாரி கற்பனை பண்ணி உடம்பெல்லாம் பாய்ஞ்சு, வலது விரல் வழியா, அ ஆள்காட்டி விரல் வழியா வெளிய போறதா கற்பனை பண்ணணும். நமக்கு நாமே குணப்படுத்திக்கலாம். மத்தவங்களும் குணப்படுத்தலாம். உணவுல, தண்ணீல, பொருட்கள்ல சக்தி செலுத்தி மத்தவங்களுக்கு குடுக்கலாம். டிஸ்டன்ஸ் ஹீலிங் கூட பண்ணலாம். எந்த பொசிஷன்லயும் பண்ணலாம். எந்த டேட்லயும் பண்ணலாம். யார் வேணா பண்ணலாம். எப்படி வேணாலும் பண்ணலாம். இது மிக, மிக, மிக எளிமையான ஒரு பயிற்சிங்க. ரீசென்ட்டா சென்னையிலேருந்து ஒரு அம்மா எனக்கு ஃபோன் பண்ணி, அவங்க பையனுக்கு ஒரு பிரச்சனைய பத்தி பேசிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன். சென்னையில வந்து அக்குபஞ்சர் பண்றவங்க, அஸ்தி கட்டு பண்றவங்க, வர்மா பண்றவங்க நம்பர்லாம் குடுத்து இவங்கள போய் பாருங்கன்னு சொன்னோனே, அவங்களெல்லாம் பார்க்கறக்கு, போறக்கு நேரம் இல்லைங்க. ட்ராவல் பண்றதுக்கு எங்களுக்கு ஃபெசிலிட்டி இல்லைங்க. ஒரு ரூ. 100 குடுக்குறதுக்கு காசு இல்லைங்க. அதெல்லாம் வேண்டாங்கன்னு சொல்லும் பொழுது தான், அப்பதான் என்ன பண்ணேன், ஓகேன்னு சொல்லிட்டு இப்ப இப்ப நம்ம சொல்றோம் இல்லைங்களா, இத அவங்களுக்கு 1/2 மணி நேரம் பேசி புரிய வைச்சேன். ஆமா. இந்த மாரி பண்ணுங்க, இந்த மாரி பண்ணுங்கன்னு. நான் சொன்னேன். அந்த அம்மா தன் மகன் மேல் இருக்கிற அந்த அக்கறையில கரெக்ட்டா பண்ணீங்க. ஒரே வாரங்க. ஒரே வாரத்தில "ஏங்க ஐயா நீங்க சொன்ன மாரி எனக்கு வருதுங்க. நல்லா வருதுங்க. ஈஸியா குணப்படுத்திட்டேங்க" அப்டின்னாங்க. அப்பதான் நான் யோசிச்சேன். இது வந்து நம்ம ஒருத்தவங்களுக்கு மட்டும் சொன்னோமே, ரொம்ப வருஷமா மறந்திருந்தோமே, இது ஒரு வீடியோ பண்ணலையே அப்டின்னு சொல்லி தோணுனால, இப்ப இந்த வீடியோ குடுக்குறேங்க. 26 வருஷத்துக்கு முன்னால ஹரிதுவார்ல எனக்கு ஒரு சித்தர் கத்துக் குடுத்த இந்த ரகசியம், ஒரு விரல் சிகிச்சை. உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். புரியலன்னா, இந்த வீடியோவ திரும்ப திரும்ப பாருங்க. எப்பவுமே ஒரு வீடியோ ஒரு முறை பார்க்கக்கூடாதுங்க. திரும்ப திரும்ப பார்க்கணும், பேப்பர் எடுக்கணும், நோட்ஸ் எழுதணும், உங்க சந்தேகத்தை எல்லாம் கிளியர் பண்ணணும், மறுபடியும் மறுபடியும் பார்க்கணும். அப்பொழுதுதான் புரியும். பாருங்க இது ஒரு ஒரு 10, 15 நிமிஷம் ஒரு வீடியோங்க. ஆனா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். உங்க வீட்ல யார் நோயாளியா இருந்தாலும், அங்கேயும் இங்கேயும் போய் பணம் செலவு பண்ணி சிகிச்சைக்காக டிராவல் பண்றது, பணம் செலவிடுறத விட்டுட்டு, இந்த ஒரு விரல் சிகிச்சையால் குணப்படுத்துங்கள். அப்ப என்ன ஆகும்? நமக்கும் நோய குணப்படுத்திக்கலாம், மத்தவங்களும் குணப்படுத்திக்கலாம். முடிஞ்சதுன்னா இந்த வீடியோ பல பேருக்கு அனுப்பிச்சு, அவங்களுக்கும் கத்துக் குடுங்க. ஆமாங்க. எளிமையான அதாவதுங்க உண்மை மிகவும் எளிமையானதுங்க. நல்ல விஷயங்கள் மிக எளிமையானதுங்க. ஆனா யாருக்குமே புரியலைங்க. ஏன்னா மெனக்கெட்டு யாரும் அதை கத்துக்கொள்வதில்லை. இந்த நேரத்தில் இந்த வீடியோ மூலமாக ஒரு விரல் சிகிச்சையை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக மிக மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு கற்றுக் கொடுத்த அந்த சித்தர், அவர் சித்தரோட பேர் கூட தெரியாது. ஒரு நாள் ஃபுல்லா கூடவே இருந்தாருங்க. பேர் கேட்டா பேர் கூட சொல்லலைங்க அவரு. ஆமாங்க. அது ஒரு அனுபவம். அது 25 வருஷத்துக்கு முன்னால ரிஷிகேஷ், ஹரித்துவார், கங்கோத்திரி, யமுனாத்திரி இதெல்லாம் போயிட்டு வரும்போது ஒரு வித்தியாசமான அனுபவங்க. இப்போலாம் பேக் போட்டு நான் கிளம்பிருவேங்க. பழைய ஃபோட்டோலாம், வீடியோலாம் இப்போ தான் ரீசென்ட்டா பார்த்தேன். பல பல நினைவுகள் அந்த வருஷம் நடந்த விஷயங்கள்லாம் நினைவுகள் பல மலரும் நினைவுகள்லாம் நான் பார்த்துட்டு இருந்தேங்க. எனவே, ஒரு விரல் சிகிச்சையை இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு கற்றுக் கொடுத்ததில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நாம் சந்திப்போம். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்.